எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா இயக்குனர்கள் வாழ்க்கையிலும் நடக்கிறது. இப்போ நானும் ஒரு 10 வருடங்கள் போராடி தான் எனக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பூந்தோட்ட காவல்காரன் என்ற படத்தை இயக்குற வாய்ப்பை கொடுத்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே போன்று தான் இவரும் 10 வருடங்கள் போராடி இந்த படத்தை பெற்றிருக்கிறார். இந்த படமும் அந்த படம் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுடைய அந்த உழைப்பு, அந்த அந்த சின்சியாரிட்டி. அவர் சொன்னார் ப்ரொடியூசர், நான் 5:30 மணிக்கு தான் வர சொன்னேன், அவர் 4 மணிக்கு வந்தார். அந்த பேஷன் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அதற்கு உறுதுணையாக உங்கள் இசையமைப்பாளர் ரகுநந்தன் சார், இந்த விழா நாயகன், மிக அருமையாக டியூன் போட்டிருக்கிறார். அதற்கு ஏற்றாற்போல அந்த பெண் கவிஞர் நன்றாக பாடல் எழுதியிருக்கிறார். அதை போன்று ரூபசங்கர் தான் சொன்னார், உயர்ந்த ஒரு இசையமைப்பாளர், அவருக்கு கிரெயின் தேவையில்லை, ட்ராலி தேவையில்லை, எல்லாமே கேமராமேன் சார், எல்லாமே அவர் அவரே போதும் அப்படின்னாரு. அதே போன்று அவ்வளவு உயர்ந்த கேமரா, நல்லா இருக்குது ஒர்க்கு. அந்த இதில் பார்க்கும்போது, சாங்கில் பார்க்கும்போது ஒரு ஷாட்டுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அவர் சொன்னார் லைட் வச்சோம் உட்கார இடம் இல்லைன்னு, அதான் தெரியவே இல்லை, ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தொகுப்பாளர் ஷார்ட்ஸ் அந்த போட்டிருக்கிறதெல்லாம் ஒரு ஷாட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அந்த சிங்க்கும் அவ்வளோ அழகாக படத்தொகுப்பாளர் படத்தொகுப்பு பண்ணியிருக்காரு. எல்லாருமே இந்த டீமை பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் சொன்னார், நான் சென்னையிலே வளர்ந்தவர்னு, ஆனால் அந்த மாதிரி தெரியல. ஒரு கிராமத்து படத்தை அந்த கிராமத்து மண் வாசனையோடு அவர் கொடுத்துருக்குறாரு. எல்லாருமே நல்லா இது பண்ணியிருக்காங்க. விமல் சார் பற்றி அவர் இதுக்கு முன்னாடி படங்களே நம்மளது மனதை களவாண்டி இருக்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய களவாணி. அவர் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய உயரத்தை அடைவார். எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன கேப்புங்க வரும். விஜயகாந்த் சாருக்கு கூட ஒரு 2 வருஷம் ரொம்ப இதில் அதுக்கப்புறம் சாட்சின்னு ஒரு படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுபோன்று விமல் சாரும் இந்த